வணக்கம். கரூர் வழக்கு ஒருபுறம், ஜனநாயகன் படப்பிரச்சனை மறுபுறம், மோடி அமித்ஷா பிடிக்குள் விஜய். அன்பு உறவுகளே, உங்கள் தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் நான் நல்ல நல்ல காணொலிகள் போட முடியுது. நம்ம தொடர்ந்து நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு உங்க காணொலி மூலம் நம்ம உங்களோட பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த விஜயனுடைய இன்னொரு பிரச்சனை நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த கரூர் 41 பேர் மரண வழக்கு சிபிஐ அந்த இது 2வது நாள் விசாரணை முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த விசாரணையில அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், அவர் சொன்ன பதில்கள் ஏற்கனவே அவங்க கட்சியில யாரெல்லாம் சாட்சியமா போய் சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்துக்களோடு எந்த அளவு ஒத்து போகுது, கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவர் சொன்ன பதிலும் அதுவும் எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் அது 2 நாள் நடந்த ஒரு அந்த விசாரணையின் போது விஜய் ரொம்பவும் அப்செட் ஆனதாகவும், அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இந்த விசாரணை எல்லாம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல அவர் ஆதவர்ஜுனா இல்ல அவருக்கு ஆலோசனை சொன்னவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து ஸ்டேட் கவர்மெண்டோட இருந்தாலே ஓரளவு நல்லா இருந்திருக்கும் போல் இருக்கு, என்னெல்லாம் கொண்டு இந்த மாதிரி சிபிஐல கோத்து விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்செட் ஆனதாகவும் ஒரு தகவல் இருக்கு. எதுங்க இருந்தாலும் இப்ப இவர் சொன்ன பதில்கள், இந்த பதில்கள் ஒரு எந்த அளவு நேர்மையான பதில்கள், எந்த அளவு இந்த பதில்களுக்கு சாட்சியங்கள் இருக்கு, எவிடன்சஸ், அது எல்லாமே அவங்க வச்சு பார்ப்பாங்க. சும்மா எனக்கு இது திமுகவுடைய சதின்னு இவர் சொன்னார்தான் அதுக்குரிய ஆதாரம் இவர் கொடுத்துதானே ஆகணும். ஆதாரம் கொடுக்காம இவர் சிம்பிளா சதி இருக்குங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆக கரூர் 41 பேர் மரண வழக்கு என்பது விஜயனுடைய வாழ்க்கையில அவர் சாகும் வரை இந்த வழக்கு தொடரும். இதனுடைய அந்த மக்களுடைய அழுகுறலும், அந்த கேஸுக்காக அவர் சொல்கின்ற பொய், அதை மூடி மறைக்க அவர் பிரயாசப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி அதை கண்டுக்காம இருந்த இந்த இரஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே சேர்ந்து அவரை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அது நடந்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா அது அவர் அந்த ஆவிகளால் அவர் துரத்தப்படுகிறாருங்கிறது தான் நமக்கு உண்மையான விஷயம். இது ஒரு பக்கம் அவரை மிரட்டிக்கிட்டு இருக்கு. சரி, இங்க இருந்து வேற ஒரு பக்கம் திரும்பினா ஓரளவு ஆறுதல் கிடைக்கும். இந்த பக்கம் திரும்பினா ஜனநாயகன் பட பிரச்சனை இன்னும் அதிகமா இருக்கு. அவரை நம்பி பணம் போட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் இவரும் அவர் ஒரு பங்குதாரராக இருக்காரு. இவருடைய பினாமி மூலமாக இவருமே பங்குதாரராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனுடைய லாஸ் இப்போ படம் பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்லாம் படம் சொன்ன டைமுக்கு ரிலீஸ் ஆகலைன்னா அந்த அட்வான்ஸ் அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி நேரடியாக நீங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாலும் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணாம நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பாக்குறோம். ஆக மறுபக்கம் இந்த ஜனநாயகம் பிரச்சனை, அது ஒரு பக்கம் அவரை துரத்தி கொண்டே இருக்குது. அதுக்கும் சொல்யூஷன் ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அப்படியே பக்கத்துல இருந்தாலும் ஆல்ரெடி இப்ப 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணிருக்கணும் இல்லையா, அது இத்தனை நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதே இப்ப இன்னைக்கு 20 தேதி ஆக போகுது, அது வரலையும் உள்ள வசூல் என்னாச்சு. ஸோ ஆக அது அந்த பிரச்சனை ஒரு தொடர் பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருகிற தகவல்கள். இப்ப அந்த 2 பிரச்சனையிலேருந்து இவர் வெறுபடணும்னா அது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது. இவர் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இது இங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்டோட போலீஸ்கிட்ட இருந்து ஒன்றிய அரசாங்கத்திட்ட போனா நம்ம எப்படி சமாளிச்சிடலாம், ஏன்னா நம்மளுடைய முதல் எஜமானர்கள் அவங்க தான், அவங்க சொல்லிதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், அவங்க நம்ம கேட்டோம், நமக்கு இசட் பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க, நம்ம என்னென்ன செஞ்சாலும் என்னென்ன கேட்டாலும் அவங்க செஞ்சிடறாங்க, அவ்வளவு அனுகூலமா இருக்கிறவங்க நமக்கு போய் தொல்லை பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சுதான் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்பிக்கைன்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த சிபிஐ விசாரணை கோரி அது கிடைச்ச உடனே நீதி வெல்லும்னு ட்விட்டர்லாம் போட்டதை நம்ம பாக்குறோம். ஆக இது எப்படி இருக்குன்னா, பேய்க்கு பயந்துக்கிட்டு பூதத்துக்கிட்ட மாட்டின கதையா, அதே மாதிரி கடல்ல அலைக்கு பயந்துக்கிட்டு இல்ல கப்பல் கவுதன்னு பயந்துக்கிட்டு கீழே வந்தா முதல்ல அங்க ரெடியா இருக்கு பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சினாரியோவில் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஒரு சோதனைகள்லாம் இருக்காது. அந்த அளவு ஒரு கேவலமான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இப்ப இவர் இவருடைய சஃபரிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். வெளியில இவர் பேச ஒரு ஸ்மைலிங் பேஸா காமிச்சுக்கிட்டு தனக்கு ஒன்றும் நடக்காத மாதிரியும் தான் நினைச்ச மாதிரி தான் அங்க நடந்துட்டு இருக்க மாதிரியும் இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், நமக்கு அங்கிருந்து வருகிற தகவல்கள் மற்றும் இந்த விசாரணையினுடைய தோரணை, இவர்கள் ஏற்கனவே சிபிஐல எப்படி விசாரிப்பாங்க, ஏற்கனவே போனவங்களுடைய அனுபவங்கள், இல்ல ஏற்கனவே எதிர்கட்சிகள் இல்ல இவங்க பாஜகவுக்கு பிடிக்காத கட்சிகளுடைய உள்ளவங்களை சிபிஐ விசாரணையில எப்படி முடக்கி போட்டு அவர்கள் கொள்கைக்கும் அவர்கள் கட்சிக்கும் அவர்களுக்கு ஆதரவானவர்களாக
மாற்றுவதற்கு எவ்வளவு தகுடு தத்தங்கள்லாம் செஞ்சாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. விஜய் நினைக்கிற மாதிரி வந்து இது சினிமாவில் ஒரு ஷூட்டிங் போயிட்டு வர மாதிரி, ஷூட்டிங்ல 10 பேரை அடிச்சு தாக்குற மாதிரி, எதிரிகளை வந்து சூறையாடுற மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் அது அவ்வளோ ஈஸியா அவர் அவ்வளோ ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான எந்த ஒரு இது தென்படலை. அதுக்காக ஒரு ஒரு ஹோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு விஷயத்துல இறங்குறோம்னா நமக்கு சில நேரங்களில் ஒரு ஹோப் இருக்கும். இதுல இருந்து மீள மாட்டோமா, இதுல இருந்து மீள முடியாதான்னு. இப்ப இவர் வந்து ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷனுக்கு வந்து பாஜக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு நல்ல தெளிவான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இதனுடைய அடுத்த அம்சமாக நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த கட்சிக்கு வந்து எதிர்காலம் இருக்குமா, அல்லது இப்ப இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து நேரடி ஆதரவு கொடுத்தா அதுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அல்லது வந்து தனியாவே நின்று திமுக ஓட்டை பிரிக்கிற மாதிரி இருந்தோம்னா அது எந்த அளவுக்கு அவருடைய எதிர்காலத்தை வந்து பாதிக்கும். அப்புறம் சினிமா வாழ்க்கை என்ன ஆகும் இதுக்கப்புறம். சப்போஸ் வந்து அரசியல் வாழ்க்கையில நம்ம வந்து தோத்துட்டோம், இல்லை இது மீளா துயரத்துல நம்ம ஆழ்ந்திருக்கிறோம் அரசியல் வாழ்க்கையில, அதனால திரும்ப சினிமாவுக்கு போக முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்ப இதுல வந்து இவருக்கு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு வைங்க, இவருக்கு இதை எதிர்த்து போராட முடியல, இல்லை இது ரொம்ப பிரச்சனையாவே மாறிட்டு வருது, இவருடைய கெப்பாசிட்டிக்கும் இவருடைய இந்த மைண்ட் செட்டுக்கும் இல்லை இவருடைய அந்த பர்சனாலிட்டிக்கும் சுத்தமா ஒத்து வரலன்னு வைங்க, அதை வந்து அவர் எப்படி சமாளிக்க முடியாது. அது அப்ப சினிமாவும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னா அவர் வாழ்க்கையை வந்து நூலாயிடுவார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவரை நம்பியிருக்கிற தொண்டர்களுடைய கதி என்னாச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு படம் வராம இருக்கிறதே பொறுத்துக்க முடியலங்கிறத பாக்குறோம். இப்ப படமும் வரல, அதே சமயம் இவரை சொல்லி இவரை நம்பி ஓட்டுல இறங்குறாங்க, அரசியல் இறங்கி ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க, இவர் போயிருக்கிற அணியும் தோல்வி ஆகுதுன்னு வைங்க, இல்ல இவரே வந்து அந்த 6-7% மேல இவர் வரலன்னு வைங்க, வராம இருந்ததோடு இல்லாம ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கலன்னு வைங்க, அது தொண்டர்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப மோசமான ஒரு பின்விளைவு கொடுக்கும். அது வந்து இன்னும் அவங்களை வந்து மூர்க்கமா இவரே எதிர்த்து கட்சி பத்திர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாங்க நல்லா படம் தானே பார்த்துருந்தோம் படத்தை, அதை விட்டுட்டு அதுவும் இல்லாம பண்ணிட்டா இப்ப அரசியல் உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா நாங்க எப்படி தாங்க முடியும். விஜய் ரசிகர்களை பொறுத்தவரையும் அவர் தோல்வி அடைவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். அது இவங்களால பொறுத்துக்க முடியாது, விரும்ப மாட்டாங்க இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஒரு நார்மலான மனுஷன் வந்து ஒரு தோல்வி வருதுன்னா அதை வந்து எப்படி எதிர்கொள்றது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதுல இருந்து கடந்து போட்டு எப்படி யோசிப்பான். ஆனா விஜய் ரசிகர்கள் பொறுத்தவரையும் சோம்பிகள், அதனால என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தான். எல்லாருமே தூக்குமாடிட்டு செத்து போனாலும் செத்து போயிடுவாங்க விஜய்க்காக. நான் அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு புத்தி படைத்தவர்கள் அவங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோஷ்டியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வந்து தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பார். இந்த பிஜேபியினுடைய இந்த தாக்குதல், சிபிஐ மூலமாக கரூர் வழக்கு கொண்டு தாக்குதல் நடத்துகிற அது ஒண்ணு, ரெண்டாவது திரைப்படத்தை முடக்கிறது, ஜனநாயகனை முடக்கி வச்சிருக்கிறது, இந்த 2 விஷயங்கள்ல இருந்தும் இவர் எப்படி மீண்டு வருவார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவருடைய ரசிகர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க இவருடைய தோல்வியை தாங்குற ஒரு மனநிலையில இல்லைங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க சோசியல் மீடியாவில் புலம்பி தள்ளிட்ட பார்த்தோம்னாலே நமக்கு தெரியுது அவங்க அந்த அளவுக்கு அவங்க அப்செட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆக இது எல்லாத்திலுமே இவர் எப்படி வெளியே வருவார், பிஜேபி இவரை சும்மா விட்டுருமா, பணம்னா அது ஜனநாயகம் படம் வருமா, அந்த போட்ட பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். வர நாட்கள்ல இதனுடைய விஷயங்களை நம்ம ட்ராக் டவுன் பண்ணி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.